ஸ்வேதா, ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து ஏதோ ஒரு கட்சி துண்டை போட்டுக்கிட்டு ஒவ்வொரு கட்சிக்கு கேம்பெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. தேர்தல் திருவிழா முடிந்து விட்டது. அடுத்தது மறுபடியும் நம்ம பெரிய பெரிய படங்களெல்லாம் எதிர்பார்த்து மக்கள் காத்துட்டு இருக்காங்க. அடுத்து எந்த படம் வரப்போகுது, எந்த படம் பெரிய பிளாக் பஸ்டராக இருக்க போகுது, இந்த வருஷத்தில் எது பெரிய கலெக்ஷனை கொடுக்க போகுதுன்னு சினிமா ஆடியன்ஸ் வந்து பேக் டு நார்மல் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. எந்த பெரிய படத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அடுத்ததா? இப்போ பார்த்தீங்கன்னா, அப்படின்ற தனுஷ் அவர்கள வச்சு நடிச்சிருக்கக்கூடிய அந்த படம் வந்து வெளியில வரப்போகுது. மமிதா பைஜு அவர்கள் வந்து நடிச்சிருக்கிறாங்க. விக்னேஷ் ராஜா போர் தொழில் படத்தினுடைய இயக்குனர் அந்த படம் எடுத்திருக்காரு. அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து வெளிவந்திருக்கு. அத பார்க்கும்போதே வந்து பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்ப அந்த படம் வந்து ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். அதுல திருடுற மாதிரியான ஒரு ரோல் வந்து அவருக்கு குடுத்துருக்காங்க தனுஷ் அவர்களுக்கு. அவருடைய ஆக்டிங் பத்தி நம்ம சொல்லவே வேணாம். எல்லா படங்கள்லயும் பயங்கரமா ஒரு நடிப்பு திறமையை வந்து வெளிப்படுத்துற மாதிரியான ஒரு நடிகர். ஸோ அந்த சாதாரணமான ஒரு கதையா இருந்தா கூட அவருடைய நடிக்கிற விதத்திலேயே அந்த படத்தை வந்து ரசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு மாற்றக்கூடிய தன்மை அவருக்கு உண்டு. அது ஒரு பக்கம் இருக்கு. அதே சமயம் அந்த படம் வந்து எடுத்திருக்க விதம், அந்த ஸ்டோரியில ஏதோ ஒன்று சொல்ல வர்றது, ஏதோ ஒரு கியூரியாசிட்டியை ஏற்படுத்துற வகையில அந்த ட்ரெய்லரே வந்து இருக்கு. ஜென்ரலா ஒரு டேர்ம் வந்து இருக்கு, ட்ரெய்லர் நல்லா இருந்தா படம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த படம் வந்து கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது தோணுது. தனுஷ் அவர்களுடைய நடிப்புல வந்து அடுத்ததா படம் வந்து வரப்போகுது. அந்த படத்துக்கான ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது ரொம்பவே அதிகமா இருக்கு. 30ஆம் தேதி வந்து ரிலீஸ் அப்படின்ற டேட்ஸும் வந்து அறிவிச்சு, அதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது இப்போ தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில கிரியேட் ஆயிருக்கு. நிச்சயமாக ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாங்க. ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, எல்லாம் வெக்கேஷன் மோடுக்கு போயிட்டாங்க. எலெக்ஷன் கேம்பெயினில் இருந்தவங்க கூட இந்த இதெல்லாம் முடிச்சு எல்லாருமே வந்து கொஞ்சம் அப்படி சில் பண்ணலாம் ப்ரோ அப்படிங்கிற மோடுக்கு வந்துட்டாங்க. அதுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தனுஷோட படங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி அவரோட ஆக்டிங் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். ஒரு இன்டெப்த்தான ஸ்டோரிஸ் எடுத்து படம் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர். இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்குமே ஒரு அசுரன் நமக்கு எப்படி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அதில் தனுஷோடைய ஆக்டிங்கு, அதுலேருந்து அந்த கான்செப்ட்டு, அது எல்லாமே ஒரு வெயிட்டாக இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு வெயிட்டான சப்ஜெக்டை தான் போர்த்தொழில் டைரக்டர் விக்னேஷ் ராஜா எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த போர்த்தொழில் படமுமே ஒரு எதிர்பார்ப்பே இல்லாமல் வந்த படம். பயங்கரமாக எனக்கு தெரிஞ்சு சூரியவம்சம் படத்துக்கு அப்புறமா சரத்குமாருக்கு ஒரு பெரிய ஹிட்டுன்னு நான் போர்த்தொழில் படத்தை சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு ஹிட்டு. அசோக் செல்வனுக்கும் அது ஒரு முக்கியமான ஒரு படம் தான். அது நல்லா பண்ணியிருந்தாங்க. டேரக்டராக ஒரு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் படத்தை வச்சு. அதே மாதிரி இந்த படமும் அந்த மாதிரி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது கருப்பு ஒரு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி ஆஃப் த இயர்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக சூர்யா ரசிகர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படம். ஆர்ஜே பாலாஜி வந்து ஆல்ரெடி அவர் ஒரு டைரக்டராக படங்கள் பண்ணியிருந்தாலும் ஒரு பெரிய ஸ்டாரை வச்சு பண்ண முதல் படம். அந்த வகையில் கருப்பு படத்துக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. சூர்யாவுக்கும் வந்து அவர் நல்ல நல்ல கதைகளை தேர்வு செஞ்சு நடித்தார். பெரிய உழைப்பை போட்டாலும் சமீப காலமாக அவருக்கு வந்து ஒரு பெரிய ஹிட்டுன்றது அமையல. அவர் பண்ண முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையாமல் தான் இருந்திருக்கு. பட் கருப்பு படம் வந்து நிச்சயமாக அதை உடைக்கும்னு அவருடைய ரசிகர்கள் ரொம்ப உறுதியாக நம்புகிறாங்க. ஏன்னா அது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் மாதிரி தெரியுது. படத்துடைய கலரு, படம் வெளியே வந்திருக்கக்கூடிய விதம், இது எல்லாமே பார்க்கும்போது டெஃபினட்டாக இந்த மே மாதத்தில் எல்லாருக்கும் இந்த வெக்கேஷனில் ஹாலிடேவை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆர்ஜே பாலாஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரியான படங்கள் தான் பண்ணுவார். அவர் ஒரு பெரிய ஸ்டாரை டைரக்ட் பண்ணும்போது எப்படி பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டியும் எனக்கு இப்போவே வருது. கண்டிப்பாக அடுத்தது ஒரு இயக்குனர் தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு பெரிய வெயிட்டேஜ் கிரியேட் பண்ணுற மாதிரியான இயக்குனராக ஆர்ஜே பாலாஜி அமைவாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. அதே மாதிரி சூர்யா அவருடைய லைனப்பில் இருக்கிறது விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் அப்படின்ற அந்த திரைப்படமும் இருக்குது. அதுலேயும் அமிதாப் பைஜு அவர்கள் தான் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அந்த கதை பார்க்கும்போதே, அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போதே வந்து எந்த மாதிரி இது இருக்கும் அப்படின்றத வந்து கொஞ்சம் யூகிக்க முடியுது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டெலிவர் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது மட்டும் தெரியுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் ஒரு மெச்சூர்டான கேரக்டராகவும், அமிதாப் பைஜு வந்து ஒரு டீன்ஸில் இருக்கிற ஒரு பொண்ணாகவும் வந்து காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைக்களமாக வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி அமிதாப் பைஜு அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா திரைப்படங்கள்லையும் இப்போ அவங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து இருக்குது. இப்போ ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா அது வெளியில் வரக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது இப்போவும் இருந்துட்டு தான் இருக்குது. என்னதான் அது வந்து இல்லீகலாக வந்து வெளியிடப்பட்டாலும் அதை நிறைய பேர் பார்த்தே முடிச்சிட்டேன்னு சொல்லி ட்வீட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும், இப்போ வந்து அந்த படத்துக்கான ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது இருக்கான்னு கேட்டிங்கன்னா தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா மமிதா பைஜுவோடைய ப்ரெசன்ஸ் இருக்குது. அதே மாதிரி கரையிலையும் மமிதா பைஜு, விஸ்வநாதன் சன்ஸ்லையும் மமிதா பைஜு, அவங்களுக்குன்னு லைன் அப் அப்படின்றதும் நிறையவே இருக்குது. இந்த இயரில் வந்து சூப்பர் ஸ்டாரோட படமும் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜெயிலர் 2 வந்து இப்போ தான் ஷூட்டிங் முடிச்சு ஷூட் ரேப் பண்ணிவிட்டு கேக்லாம் கட் பண்ணியிருக்காங்க. ஜெயிலர் ஏற்கனவே ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். லாஸ்ட் 10 இயர்ஸில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வந்து ஒரு பெரிய ஹிட்டு, ரியல் ஹிட்டுன்னா இண்டஸ்ட்ரி ஹிட்டாக அது வந்து அமைஞ்சிருக்கு. அந்த படம் செட் பண்ண ரெக்கார்டை வந்து இன்னும் பல படங்கள் வந்து நெருங்கவே முடியல. பல ஹீரோக்களாலேயும் நெருங்க முடியாத ஒரு ரெக்கார்டை பண்ணியிருக்காரு.
அடுத்ததாக நெல்சனோட இன்னொரு படம், அதுவும் எவ்வளோ பெரிய படம்னு தெரியும். இந்த 50 வருஷத்தில் ஒரு பெரிய படமாக அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கமல் அண்ட் ரஜினி காம்போவில் வரப்போகிற படம். அந்த படத்தையும் நெல்சன் டைரக்ட் பண்ணுறாருன்னு சொல்லும்போது, முன்னாடி படம் பெரிய ஹிட்டு, அடுத்து பண்ணுற படம் மிகப்பெரிய ஒரு ஹைப்புன்னு சொல்லும்போது, ஜெயிலர் 2க்கு எப்படி ஒரு ஓப்பனிங் இருக்க போகுதுன்னு இமேஜின் பண்ணி பார்க்கவே முடியல. அந்த மாதிரியான ஒரு படமாக அது இருக்க போகுது. அதை கரெக்டாக அவர் பிளான் பண்ணி அந்த டைமுக்குள்ளே ஷூட் பண்ணி முடிச்சிருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் பல டேரக்டர்களில் வந்து கன்சிடர் பண்ணாலும் லாஸ்ட்டாக வந்து நெல்சனை ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அவர் அந்த அளவுக்கு வந்து பெரிய ஹீரோஸை வச்சு படம் பண்ணும்போது அந்த கண்டென்ட்டையும் சரி, ப்ரொடக்ஷன் வேல்யூவையும் சரி, எல்லாமே வந்து ரொம்ப சரியாக திட்டமிட்டு பண்ணுறாருங்கிற ஒரு விஷயமும் தெரியுது. ஸோ இந்த வருஷத்துடைய மிகப்பெரிய படமாக ஜெயிலர் 2 அமையும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே. இப்போ வந்து மற்ற படங்கள்லாம் வந்து இது ஒரு கலெக்ஷன் மையப்படுத்தியும் ஒரு பெரிய ஸ்டார்டம் இருக்கக்கூடிய ஒரு நடிகரினுடைய படமாக அது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. லாஸ்ட் இயர் முந்தின இயர்லாம் வந்து அது வந்து வெளிவந்து ஒரு பெரிய கலெக்ஷனையும் கொடுத்துச்சு, மக்களையும் மியூசிக்கில் அனிருத் அவர்கள் வந்து பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு வகையில் ஸ்டோரி என்ன சொல்ல போகுது அப்படின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அடுத்ததாக காஞ்சனா 4ம் வந்து ராகவ லாரன்ஸ் அவர்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பும் வந்து போயிட்டு இருந்தது. இந்த வருஷம் அந்த படமும் வெளிவரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. ஒரு தடவை பண்ணலாம், திருப்பி பண்ணலாம் எப்படி அப்படின்ற மாதிரி காஞ்சனா 1க்கே வந்து பார்த்தப்போ பயங்கரமான ஒரு வரவேற்பு இருந்தது. என்ன 2க்கும் வந்து வரவேற்பில் குறையல. அந்த படம் வந்து கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்லி நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் போய் பார்த்தாங்க. அதுக்கான ஒரு கலெக்ஷனாக இருக்கட்டும், 3யா இருக்கட்டும், எல்லாமே 2, 3ன்னு வர்றதுன்னா அதோட படத்தை வெற்றியை மையமாக வச்சு தான் வந்து 2, 3, 4ன்னு வரைக்கும் போயிட்டு இருக்கு. என்னதான் ரிப்பீட்டடாக ஒரே மாதிரியான ஒரு 3, 4 பேய், அதே மாதிரி 3, 4 ஹீரோயின்ஸ் அந்த மாதிரியே போனாலும் அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸை ராகவ லாரன்ஸ் அவர்கள் வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் இந்த 4ல் என்ன மாதிரியான கதை இருக்க போகுது, இதில் எதுவும் டிஃபரன்ஸ் இருக்குமா அப்படின்ற பல கேள்விகள் வந்து சுற்றிட்டு இருக்கு. ஸோ காஞ்சனா 4க்கும் வந்து இந்த படம் வந்து வரப்போகுது. தமிழ் சினிமாவில் பேய் படம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக காஞ்சனாக்குன்னு ஒரு இடம் இருக்குது. சீக்வல் மூவிஸில் அடுத்ததாக காஞ்சனா 4ம் இந்த வருஷம் வந்து வெளியே வரும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருக்குது. பெரிய ஹீரோக்கள் படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, விஜய் அரசியலுக்கு போனதுனால ஜனநாயகனுக்கு அடுத்து அவர் படம் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லிட்டாரு. அஜித் வந்து கார் ரேஸில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த படம் குறித்த அறிவிப்பு இது வரைக்கும் வரல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு லைன் அப்ன்றது அடுத்தடுத்து இருக்குது. கமல் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு 2, 3 படம் சைன் பண்ணி அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துச்சு. பட் அதெல்லாம் ஷூட் போதா, அந்த படத்தில் தான் அவர் இருக்காரா, இல்லை வேறு ஏதாவது படங்கள் பண்ணிட்டு இருக்காராங்கிற ஒரு சரியான கிளாரிட்டி நமக்கு தெரியலை. அதுக்கடுத்து சூர்யாவை பொறுத்த வரைக்கும் 2 படங்கள் பண்ணுறாரு. தனுஷ்க்கு தான் பெரிய மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டைரக்டர்ஸ் எல்லாருமே தனுஷோட படம் பண்ணுறாங்க. சிம்பு அவர்களுக்கும் ஒரு லைனப் இருக்குது. அவரும் வந்து நிறைய பட ஷூட்டிங் வந்து போயிட்டே தான் இருக்கிறாங்க. பெரிய அளவில் வந்து இப்போது அவர் சமீபத்தில் நடித்த படங்கள் எதுவுமே வந்து கை கொடுக்கல அப்படின்றதும் இருக்குது. குறிப்பாக கமல்ஹாசன் அவர்கள் கூட நடிச்சுமே வந்து அந்த படத்துக்கான ஒரு வரவேற்பு அப்படின்றது நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ சிம்பு அவர்களுடைய அடுத்த லைனப்பு அப்படின்றது தனுஷ்க்கு எந்த அளவுக்கு நிறைய இருக்கோ சிம்பு அவர்களுக்கும் வந்து படப்பிடிப்புகள் போயிட்டு தான் இருக்குது. வெற்றிமாறன் அவர்களுடைய படத்துக்கு கூட அந்த யாருடைய பயோபிக்கை ப்ளே பண்ணுறாங்க அப்படின்ற அளவுக்கு அது பெருசாக விமர்சனம் பண்ணப்பட்டு அது பெருசாக ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட்டாக மாறிச்சு. ஸோ சிம்பு அவர்களுக்கும் ஒரு லைனப் இருக்குது. கண்டிப்பாக இந்த 2026ல் அவருடைய ஒரு படம் வெளியில் வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. சிவகார்த்திகேயனும் அடுத்து சேயோன்னு ஒரு படம் பண்ணுறாருல, அந்த படத்துக்கான ப்ரமோவும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் எதிர்பார்ப்பை அதிகரிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். சிவகார்த்திகேயன் வந்து சமீபத்தில் அமரன், பராசக்தி மாதிரி படங்கள்லாம் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு ஜோனுக்குள்ளே போயிருக்கார் ஒரு ஆக்டராக. இந்த படம் பார்க்கும்போதும் அவருடைய யூனிக்கான, அவருக்கு ஒரு பெரிய பேஸை உருவாக்கி கொடுத்த வில்லேஜ் ஓரியன்டான ஒரு சப்ஜெக்ட் மாதிரி தெரியுது. அதில் ஒரு கமர்ஷியல் படமாக அதை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா அந்த அவரோட தாய் கழவி எடுத்த டைரக்டர் தானே இந்த படத்தையும் பண்ணுறாரு. அதனால் இந்த படமும் சிவகார்த்திகேயனுடைய கெரியரில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய படமாக, அதே நேரத்தில் இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆக போகிற படங்களில் ரசிகர்கள் கொண்டாட காத்திருக்கக்கூடிய ஒரு படமாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அந்த வகையில் ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தல் திருவிழா முடிஞ்சு அடுத்தது எல்லாருமே இயல்பு நிலைமைக்கு திரும்புகிறாங்க. எதிர்பார்ப்புள்ள சினிமாக்கள் என்னென்ன அப்படிங்கிறத பேசியிருக்கோம். நீங்கள் எதிர்பார்க்குற படம் என்ன, எந்த படத்துக்காக நீங்கள் மரண வெயிட்டிங்கில் இருக்கீங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள்.